அப்படி யாராவது ஒருத்தரை நீங்கள் நம்பியிருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட புலம்பல் வராது. புலம்பல் வருதுனால என்ன அர்த்தம்? யாரு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். யாரு மேலே நம்புறீங்களோ இல்லையோ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் புலம்பல் வர்றதுக்கு காரணமே. சொல்லுங்க. இல்லை நீங்கள் புலம்புறீங்க, நாங்கள் முடிவு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னா சொல்லுங்கள். நானும் கூட உங்க கூட சேர்ந்து நானும் புலம்புறேன், எனக்காவது ஒரு முடிவுக்கு வருவோம். முடிவுக்கு கொண்டு வர முடியாதுங்கிறப்போ எதுக்கு புலம்புறீங்க? வழி சொல்றவனை கூட நம்புறது இல்லையே. வழி வழி உங்களுக்கு இதுதான் இப்போ பாதைன்னு காட்டி கொடுத்தா கூட என் கண்ணு இப்போ நான் தான் இப்போ இந்த பிரதேசியை வச்சுக்கிறோம், ஒன்றும் இல்லாதவங்களை வச்சு சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இதுதான் இப்போ பாதை ராஜபாளையம் போகிறதுக்கு அப்படின்னு சொன்னால் சரியா, அவ்வளோதான். ஆனால் அங்கே போகும்போது என்ன பண்ணுறீங்க? அந்த பாதையில் போகக்கூடாது, நம்ம வேறு பாதையில் போகணும்னு தானே போகிறீங்க. அதெல்லாம் மாயையெல்லாம் எப்படி ஏதோ ஒன்று மாயை நடக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. மாயா நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னா கூட நாம் மாயாவை தேடினால் மாத்திரம்தான் மாயா நம்மகிட்ட வரும், இல்லைன்னா வரமாட்டாங்க. நீங்களே மாயாவை வான்னு கூட்டுக்கிறீங்களே, நீங்களே கூட்டுக்கிறீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரும்? எப்படி உங்களை நீங்கள் சீர்திருத்தம் பண்ணிக்கிறீங்க? எப்படி உங்களுடைய இதில் எப்படி சொல்கிறது, இந்த பாலா போன காந்தி பேப்பரை எப்படி நீங்கள் நிவர்த்தனை பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிதானம் இல்லாமல் போகிறவங்க செத்துருங்கன்னு சொல்கிறேன். செத்துருங்க, முடிஞ்சா போகும். எதுக்கு நிதானம் இல்லாமல் போய்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு மண்டையை உடைக்க மூக்கை உடைக்க பல்லு போய் அந்த வேதனை வேணுமா? சொல்லுங்க சாமி. நானும் என்னால் முடிஞ்ச எந்த அளவுக்கு முடியும் இந்த எழுச்சவாயனால அந்த அளவுக்கு உங்களுக்கு வழிமுறையை நான் காட்டி கொடுத்தேன். மேக்சிமம் காட்டி கொடுத்தேன். ஒரு சில இதை வேணால் தவிர்த்துருப்பேன். ஏன்னா இதுவே உங்களால் ஒன்றும் பண்ண முடியலங்கிறப்ப அதெல்லாம் காட்டி கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வெட்டியாக போட்டு எதுக்கு? ஆனால் இன்னைக்கு 4 வருஷம் ஆனவங்களும் அப்படி தான் இருக்காங்க, 5 வருஷம் ஆனவங்களும் அப்படி தான் இருக்காங்க, 3 வருஷம் ஆனவங்களும் அப்படி தான் இருக்காங்க, 1 வருஷம் ஆனவங்களும் அப்படி தான் இருக்காங்க, சமீப காலத்தில் வந்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க. சமீப காலத்துக்குள்ள கூட விட்டுறலாம் இல்லையா, கொஞ்சம் அவங்களுக்கு புரியுதல் இல்லைன்னு சொல்லி. இந்த 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் இதெல்லாம் என்னாச்சு சொல்லுங்க. உங்களுக்கு உபதேசம் அன்பாகவும் நடத்துகிறேன் இல்லையா, உங்களுக்கு புரியுது மாதிரியும் நடத்துகிறேன், சில நேரங்களில் கோபப்பட்டும் நடத்துகிறேன் இல்லையா. கெட்ட வார்த்தைகள் தான் இனி பேசலை, அதுவும் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போவாது உரைக்கான்னு பார்ப்போம். அப்போ கூட உரைக்காது. என்ன நாங்கள் கேட்காததா பார்க்காததா என்ன தண்ணி உரைச்சிட போதுங்களா? எதுக்கு உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 4 பேர் வாரீங்களோ 10 பேர் வாரீங்களோ 2 பேர் வாரீங்களோ அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆயிரக்கணக்கான பேர் வந்தால் தான் நான் ஒருத்தர் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. என்னையை நம்பி ஒருத்தர் நின்னா கூட அவனும் சீர்திருத்தம் பண்ணுவேன், அவனும் மேன்மைப்படுத்துவேன். புரிஞ்சதை நான் சொல்கிறது. அப்போது உங்களுக்காக மேன்மைப்படுத்தணும், உங்கள் வாழ்வாதாரத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும், உங்களுடைய முன்ஜென்ம கர்மாக்களும் உங்கள் பிறவி பலனில் இருக்கிற கர்மாக்களும் களை எடுத்து ஏதோ ஒரு வழியில் அவங்கள நிலைநிறுத்தலாம்னு ஆர்வத்தோடு நாங்கள் செயல்பட்டால், நீங்கள் எல்லாமே குழி தோண்டியே புதைச்சிக்கிட்டே போனால் நான் கலைச்சிக்கிட்டே வர முடியுமா அவங்க பின்னாடி? சொல்லுங்க. எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? இங்கே புலம்புறது, நீங்கள் அங்கே புலம்புறது, அவங்க அங்கே புலம்புறது, அவங்க இப்படி அங்கே புலம்புறது,
இப்படியே வா. பல முறை நடத்தியிருக்கிறேன். ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா முதல்ல உனக்குள்ள மாற்றம் வரணும். நீ மாறினால் மாத்திரம்தான் மாற்றம் உனக்கு முன்னாடி உருவாகும்னு சொல்கிறோம். ஏன் அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிய? ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிய? சும்மா கடவுள்கிட்ட போய் நீ சங்கரா சங்கரான்னு பாட்டு பாடி ஆட்டம் போட்டால் உடம்பு வலிக்கும், தொண்டை வலிக்குமே தவிர சங்கரன் தூக்கி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டான். அதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். இதுதான்டா அப்படின்னு சொல்லி ஒரு இதை காட்டி தான் கொடுப்பாங்களே தவிர உங்கள் பின்னாடி வந்து எல்லாம் தூக்கி கொடுத்துக்கிட்டுலாம் யாரும் தெரிய மாட்டாங்க. சரி, அப்படியே ஒரு இது பண்ணுனா கூட அந்த நேரத்துக்கு தானே, மற்ற நேரம் அதை மறந்துடுறீங்களே. பல விஷயங்கள் சொல்கிறோம், நம்ம பல இதுகள் சொல்கிறோம். கஷ்டம் வரும். நீங்கள் எல்லாரும் அப்படியே எப்படி சொல்கிறது, உங்கள் தாத்தன்லேருந்து பாட்டன்லேருந்து உங்கள் ஒப்பன்லேருந்து நீங்கள் வரைக்கும் என்ன புண்ணியத்தை பண்ணி அப்படியே முன்னாடி அப்படி இந்த நெல்லு களத்தில் களைஞ்சி அம்பாரம் குவிச்சிருப்பாங்களே, அப்படி குமிச்சு வச்சுருக்கீங்களா? நீ 6 அடி வளர்ந்துருக்கீங்கன்னா 12 அடி உன் பின்னாடி கர்மம் வளர்ந்துருக்குது. நீ 6 அடி வளர்ந்துருக்கீன்னா உனக்கு பின்னாடி 12 அடி அது வளர்ந்து நிற்குது. புரியுதா? கர்மாங்கிறது முன்னாடி நிற்காது, அது பின்னாடி தான் நிற்கும். ஏன்னா நீ அதை திரும்பி பார்க்கக்கூடாது. அது என்ன வேலை செய்யுதுன்னு உனக்கு தெரியக்கூடாது. புண்ணியம் மாத்திரம்தான் உன் முன்னாடி நிற்கும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ புண்ணியம் செஞ்சிருந்தா தானே நம்ம முன்னாடி நிற்கும்.